வாங்க இன்றைக்கி வந்து நம்ம பழைய புடவையில் நம்ம குட்டி சுடிதார் தைக்க போகிறோம். அதுக்கு வந்து லைனிங் துணி ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம். லைனிங் துணி வந்து நம்ம பாடி லூஸ் எடுக்கிறோம்ல, அதில் வந்து 4ஆக பிரித்து அது 4ஆக பிரித்து வர அளவுலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி துணி எடுத்துக்கணும். இந்த பக்கம் பாருங்கள் 4 துணி இருக்கணும். அந்த பக்கம் நம்ம பக்கம் வந்து மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக மடித்து விட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி கொஞ்சமாக மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இறக்கம் வந்து 25 இன்ச்சு, அதில் வந்து நம்ம 2 இன்ச்சு குறைச்சி 23 இன்ச்சு வச்சுக்கலாம். இறக்கம் சுடிதாரோட இறக்கம் டாப் இறக்கம் 23 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு வெட்டிக்கலாம். அதோடத்துக்கு வெட்டி எடுத்துக்கிட்டால் இது மேலே இருக்கிற துணி வந்து கைக்கு, நம்மளுக்கு டாப் தைக்கிறதுக்கு வந்து கைக்கு நம்மளுக்கு. இப்போ வந்து மொத்த ஷோல்டர் வந்து 9. 9ல் பாதி வந்து 4.5 இன்ச்சு வச்சுக்கலாம். முன்பக்கம் இருந்து மொத்தம் 4.5 வச்சுக்கலாம். ஷோல்டரு 4.5 வச்சுக்கிட்டு அப்புறம் கழுத்து பக்கம் அந்த பக்கம் வந்து ஒரு 1.25 வச்சோமா போதும். ஏன்னா துணி பிடிச்சி தைக்கக்குள்ள ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே துணி மடித்து தைப்போம், அதில் கொஞ்சம் வந்துடும். கீழே இறக்க வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதே 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4.5 ஷோல்டர் 4.5 இருக்குதுல்ல, அங்கேருந்து கீழே அக்குள் சைடு இறக்கம் வந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். மேலே ஷோல்டர் பக்கம் 4.5, கீழே அக்குள் சைடு இறக்கம் வந்து 4 வச்சு அதே 4.5 கீழே அதே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் பாடி லூஸ் வந்து 22, அதில் பாதி வந்து 11, அதில் பாதி வந்து 5.5. நாம் வந்து 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா துணி வந்து இது வந்து 4ஆக போட்டிருக்கிறோம்ல, அதனால் 4ஆக பிரிச்சிடணும் பாடி லூஸை. 5.5 வச்சுட்டு நம்ம வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அளவு வந்து 5.5 இன்ச்சு தான். அதே மாதிரி மேலேருந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் அளவுக்கு வந்து நாம் ஒரு 12 இன்ச்சு வச்சுக்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து கீழே ஓப்பனுக்காக அந்த அளவு 12 இன்ச்சு. அதே மாதிரி இந்த ஓப்பன் கிட்ட வந்து மேலே 5.5 இன்ச்சு பாடி லூஸ் வச்சோமா, ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு நம்மளுக்கு டாப்போட அளவு. அதுக்கு மேலே இடுப்புக்கு வந்து 5.5 வச்சோமா போதும். 5.5 இன்ச்சு வச்சு ஒரு 1.5 இன்ச்சு நம்ம கட் பண்ணக்குள்ளே சேர்த்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே ஓப்பன் கிட்ட வந்து 6 இன்ச்சு, கீழே வந்து 1 இன்ச்சு சேர்த்து வச்சோமா போதும். அது வந்து மடித்து தைக்கக்குள்ளே நிறையா துணி இருந்தால் நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்கு திரும்பாது, அதனால் கம்மியாக துணி இருந்தால் போதும். அதே மாதிரி கீழே மடித்து தைக்கக்குள்ளே டாப்போட கீழ் அளவு வந்து ஓப்பன் கிட்ட என்ன அளவு வருதோ அதோட 1 இன்ச்சு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து அக்குள் சைடும் கழுத்தும் கட்டம் போட்டுக்கலாம். கழுத்து வந்து முன்கழுத்தும் பின்கழுத்தும் ஒரே அளவு தான், அதனால் நம்ம 2ஐயும் சேர்த்து வெட்டிக்கலாம். முன்கழுத்து பின்கழுத்து ஒட்டுக்கா போட்டு மார்க் பண்ணி வெட்டிக்கலாம். இந்த சுடி வந்து குட்டி பாப்பாவுக்கு தான் தைக்கிறோம்.
அதனால் இடுப்பு வந்து வளைவு வராது பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சேர்த்தி தைக்கிறதுக்கு மார்க் பண்ணோம்ல, அதோட மார்க் பண்ணிக்கணும் வெட்டுறதுக்கு நாம். இப்போ வந்து இந்த அக்குள் சைடும் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கழுத்து வந்து முன் கழுத்து பின் கழுத்து ஒரே அளவு தான். அதனால் அப்படியே சேர்த்தி வெட்டிக்கலாம். 4 துணியும் சேர்த்தி வெட்டிக்கலாம். இப்போ வந்து சைடு வெட்டிக்கலாம். அப்படியே கீழேருந்து வெட்டிக்கிட்டே வந்தோமா மேலே அக்குள் சைடு வரைக்கும் வெட்டிகிட்டு வந்துடலாம். வெட்டிட்டு இப்போ வந்து அக்குள் சைடு வெட்டிக்கலாம். வெட்டிக்கிட்டு இந்த வந்து அக்குள்கிட்ட ஒரு மார்க்கர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே ஓப்பனுக்கு நம்மளுக்கு அளவுக்காக அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்மள அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டாப் வந்து தைக்கிறதுக்கு லைனிங் துணி வெட்டியாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நாம் கை வெட்டிக்கலாம். இந்த துணி வெட்டக்குள்ளேயே நம்ம மீதி எடுத்து வச்சோம்ல, அந்த துணி எடுத்து இப்போ கைக்கு வெட்டிக்கலாம். இப்போ வந்து 2 துணி தனித்தனியாக இருக்கும். இதை வந்து நாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுக்கணும். ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு மடிப்பு வந்து ஒரே மடிப்பாக தான் இருக்கணும். இந்த பக்கம் 4 துணி வரும், இந்த பக்கம் வந்து ஒரே மடிப்பாக தான் வரும். போட்டுக்கிட்டு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக மடித்து தைச்சி கீறி விட்டுக்கலாம் நகத்தில். அதை மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அவ்வளோதான். இப்போ வந்து கை இறக்கம் வச்சுக்கலாம். கை இறக்கம் வந்து 5 இன்ச்சு வச்சுக்கலாம். 5 இன்ச்சு கீழேருந்து ஒரு 2 இன்ச்சு குறைச்சி 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து கை லூஸு வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே கீழே அந்த சைடு 3 இன்ச்சு வச்சு வந்துச்சா, அதே 3 இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கோடு இழுத்துக்கிட்டு அக்குள் லூஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கலாம். 5 இன்ச்சு வச்சுக்கிட்டு அதை அப்படியே வளைச்சி மார்க் பண்ணி வெட்டிக்கலாம். வெட்டிக்கிட்டு நம்ம அக்குள் சைடும் கை சைடும் விட்டுட்டு நாம் வெட்டிக்கணும். இது வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு மார்க்கரு, இது அக்குள் சைடு அளவுக்கு ஒரு மார்க்கர், ஷோல்டர் கரெக்டாக ஷோல்டரில் உட்காரத்துக்கு ஒரு மார்க்கர். அவ்வளோதாங்க. கையும் வெட்டியாச்சு. இதுக்கு மேலே நாம் வந்து சுடிதாரு தைக்கிறது தான். கை வெட்டியாச்சு, டாப் அளவு வெட்டியாச்சு, சேரீ துணியில் வெட்டி டாப் தைக்கிறது தான். ஓகேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.